ஓம் சரவண பவாய நமக. உலகத்தையே படைத்து காத்தருளும் ஈசனுக்கே வேதத்திற்கு பொருள் உரைத்ததால் இவர் குருவிற்கெல்லாம் மேலான குருவாக கருதப்படுகிறார். சுக்கிற்கு மிஞ்ச மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. முருகப்பெருமானை வணங்கினால் தீராத பிரச்சனையும் தீர்ந்துவிடும். முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் நடந்த திருமண வைபவம் பற்றி பார்க்கலாம். சூரபத்மன் மற்றும் அவரது சகோதரிகளை அழிக்குமாறு பரமசிவன் முருகப்பெருமானுக்கு கட்டளையிட்டார். முருகப்பெருமானும் போரிட்டு சிங்கமுகனை அழிக்கிறார். பிறகு சூரபத்மனை கடுமையாக சண்டையிட்டு அவரையும் யானை வடிவிலும் கொடி வடிவிலும் மாற்றுகிறார். கடைசியில் சூரபத்மன் மயில் வாகனமாக மாறி தன்னை முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார். போரில் வெற்றி பெற்ற முருகப்பெருமானின் வீரத்தை பார்த்த பிரமித்த இந்திரனின் மகளான தெய்வானை முருகப்பெருமானை மனதார விரும்புகிறார். இந்திரனும் தேவர்களும் தெய்வானைக்கு முருகப்பெருமானை திருமணம் செய்து வைக்க விரும்புகின்றனர். இவர்களின் விருப்பப்படி முருகப்பெருமானும் தெய்வானையை மணந்து கொள்ள சம்மதிக்கிறார். அன்னையான பார்வதி தேவியார் பரமசிவன் முன்னிலையில் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க முருகப்பெருமானுக்கு தனது மகளின் கரங்களை பிடித்து கொடுக்கிறார் இந்திரன். வேத முறைகளின்படி அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல் போன்ற சகல சடங்குகளுடன் முருகப்பெருமானும் தெய்வானையின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. பெருமானும் தெய்வானையும் பார்வதி மற்றும் பரமசிவனிடம் ஆசி பெற்றனர். திருமண திருவிழா முடிந்ததும் முருகப்பெருமானும் தெய்வானையும் திருப்பரங்குன்றம் மலையிலே தங்குகின்றனர். இதனால் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் அமைகின்றது. ஓம் சரவண பவாய நமக. இந்த வீடியோவில் முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பகுதியை பற்றி பார்த்தோம். மேலும் இது போன்ற முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சரவண பவாய நமக.